வணக்கங்க. குழந்தை வளர்ப்புல குழந்தைகள எப்படி மென்னு சாப்பிட வைக்கணும்னு சொல்றோமோ, அதே அளவு முக்கியம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள எப்படி உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறோம் அப்படின்னு. உங்களுக்கே தெரியும் சமணங்கால் போட்டு உட்கார வைக்கணும் அப்படின்னு. அதனால என்ன நன்மைகள்? சமணங்கால் போட்டு உட்கார வைக்கும் பொழுது, அவங்க முழு கொள்ளளவுல சாப்பிட முடியாது. வயிறு ஒரு அரை வயிறு ஆயிருச்சு அப்படின்னாவே, நம்மளுடைய வயிறு மூளைக்கு சமிக்கை குடுக்கும். வயிறு நிறைஞ்சிருச்சு, போதும் நிறுத்திக்கோ அப்படின்ற ஒரு சமிக்கை குடுக்க ஆரம்பிச்சுரும் 1. 2வது கீழ குனிஞ்சு நிமிர்ந்து சாப்பிடுவோம். குனிஞ்சு நிமிர்ந்து சாப்பிடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ரத்த ஓட்டம் அதிகரிக்குது அப்படிங்கும் பொழுது, நம்மளோட சாப்பிடனுடைய ஊட்டச்சத்து நிறையா போகும். நம்மளுடைய உடல் உழைப்பு கிடைக்குது 2வது. அடுத்து நம்ம நேரா உட்காந்து முதுகு தண்டுவடத்தை நேரா வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுக்கு நிறையா கிடைக்குது. குழந்தைங்க இன்னைக்கு எல்லாம் கூன் போட ஆரம்பிச்சுட்டாங்க. 4வது விஷயம், குழந்தைங்களுடைய மனநிலை சமமா இருக்கும். தவம் இருக்கும் பொழுது இது மாதிரி சமணங்கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுடைய மனநிலை பார்த்தோம் அப்படின்னா சமமா இருக்கும். எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மேசை கலாச்சாரம் வந்துருச்சு. நம்ம மேசை மேலே உட்காரணுன்னு. இது அத்தனையும் இழக்கிறோம் பார்த்தீங்களா? அதனால நம்மளும் கீழே சமணங்கால் போட்டு உட்காந்து, நம்ம குழந்தைங்களும் சமணங்கால் போட்டு உட்கார வச்சு சாப்பாடை நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலம் இருக்குது. மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. இதை செய்வோமா அவங்களுடைய எதிர்காலத்துக்காக?